பேனிக் அட்டாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் 5 நிமிஷத்துல கண் முடிக்கலன்னா நாம இவங்களை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும். இப்ப கண்ணு முழிக்கணும்னா கல்யாணம் நடந்தே ஆகணுமா? அம்மா உயிர் பழைக்கிறதும் சாகிறதும் கழுதமா இருக்கு. காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியில்லை. தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல டாக்டர். அம்மா, பெரியமா இந்த நிலைமையில இருக்கும் போது காயத்ரிக்கு கல்யாணம் வேணாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய் என்னடா ஆளாளுக்கு என்ன பொறுமையா இருக்கு? சின்ன போடுறதுனால தான் அன்னபூர்ணி அக்கா இந்த நிலைமையில இருக்காங்க. அவங்க உயிர் பழைக்கணும்னு உங்க யாருக்குமே அக்கறை இல்லைல்ல? அன்னபூர்ணி அக்காக்கு ஏன்டா இப்ப இப்படி ஆச்சு? இந்த கல்யாணம் நின்று போடுறதுனால தான் இப்படி ஆச்சு. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த சந்தோஷத்திலே அன்னபூர்ணி அக்கா எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஏக்கத்துல இருக்கும்போது அவங்க பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப தப்புமா. கொஞ்சம் பொறுமையா இருமா. எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஐயோ அந்த அதிர்ச்சியிலே அக்கா போய் சேர்ந்துருவாங்க. கல்யாணம் நின்று போச்சுன்னா அவ்வளவுதான். அம்மா உசுரோட பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஓ விருப்பம். அம்மா செத்ததுக்கு